பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் ஆகியும் வங்கிகளில் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் ஆகிறது. இருப்பினும் வங்கி மற்றும் ஏடிஎம்களில் மக்களின் கூட்டம் இன்னும் குறைந்தபாடில்லை. தற்பொழுது நாம் டெல்லியில் இருக்கக்கூடிய கனாட் பிளேஸ் பகுதியில் தனியார் வங்கிக்கு சொந்தமான வங்கி மற்றும் ஏடிஎம் முன்புதான் நின்று கொண்டிருக்கிறோம். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீண்ட நேரம் தங்களுக்குரிய பணத்தை எடுப்பதற்காக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கிறார்கள். இந்த வரிசையை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள், பெண்கள், ஆண்கள் என அனைத்து பிரிவினரும் இருக்கிறார்கள். பணிகளுக்கு செல்பவர்கள், கல்லூரிகளுக்கு செல்பவர்களும் இந்த கூட்டத்தில் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது ஏடிஎம் மையங்கள் சீரமைக்கப்பட்டு 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம் மையங்களில் வந்தாலும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நாளைக்கு 2000 அல்லது 2500 ரூபாய் பணமானது தங்களுக்கு போதவில்லை என்றும், அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே ஏடிஎம்மை பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும் என்ற விதிமுறையின் காரணமாக தாங்கள் இன்னும் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கிறார்கள். இவர்கள் அனைவருடைய ஒரே கேள்வியானது, எப்பொழுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும், தங்களுக்கு தேவையான பணத்தை எப்பொழுது தாங்கள் எடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியைத்தான் இவர்கள் அனைவருமே முன்வைக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் மதியழகன், புதுடெல்லி.